குணப்படுத்தவே முடியாத வலியை நீ எனக்கு கொடுத்த போதும் நான் உன்னில் அன்பு காட்டினேன். ஆனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாததை நீ செயல்படுத்தும் போது நான் உடைந்து போனேன். நீ என்னை எத்தனை தடவைகள் காயப்படுத்தினாய் என்பதை நான் கணக்கு வைக்காத அளவுக்கு நீ என்னை வேதனைப்படுத்தும் போதெல்லாம் நான் நொறுங்கி போனேன். நான் வாக்குவாதப்படவில்லை என்றால், நான் உன்னோடு திருப்பி பேசவில்லை என்றால் உனக்கு என்னை மிகவும் பிடித்திருந்திருக்கும். என் பாசம் உனக்கு இலவசமாக கிடைத்திருந்திருக்கலாம். ஆனால் உன்னளவுக்கு நான் யாருக்கும் என் இதயத்தில் இதுவரை இடம் கொடுத்திருந்ததில்லை. நான் கூர்ந்து கவனித்து பிரச்சனையை உருவாக்கவில்லை. அப்பட்டமான உண்மையை நீ பொய்களால் மறைக்கிறாய். நீ இப்போது சுயநலமாக இருக்கும்போது நானே உன்னை காயப்படுத்துவது போல் உனக்கு தோன்றும். நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்று எனக்கு தெரிய வந்த பிறகும் நான் அதனால் பாதிக்கப்படவில்லை என்பது போல் நடித்தேன். நீ என்னை இப்போது கண்ணீரோடு பார்த்தால் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீ தந்த வலியை நான் புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் நிஜம், நிரந்தரம் என்று நான் நினைத்ததை கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்று நான் நினைத்ததே இல்லை. நான் உன்னை வெறுத்தேன் என்பதை விட நீ செய்த எல்லாவற்றாலும் நான் ஏமாற்றம் அடைந்தேன். கடைசி அத்தியாயத்தை திரும்ப திரும்ப நான் படித்து பார்க்கிறேன். இந்த முடிவுக்கான துப்பு ஆரம்ப பக்கங்களிலே இருந்திருக்கிறது. ஒரு சிறிய விஷயம் எவ்வளவு புண்படுத்தும் என்று பெரிய தப்பு பண்றவங்களுக்கு தெரியாது. இப்போது நீ என்னை போக அனுமதித்ததற்கு நான் ஒரு நாள் உனக்கு நன்றி கூறுவேன்.